எலக்ட்ரானிக்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போ மகர லக்னமாக வந்து மகர லக்னத்திற்கு லக்னாதிபதியாக சனி வந்து விடுவார். 1, 2 குடைவராக வந்துடுவார். ஏற்கனவே வீடியோவே போட்டிருந்தேன். ஒருத்தர் கமெண்ட்ஸில் கூட கேட்டிருக்காரு. அவர் 7-5-2001 அப்படி கிரக அமைப்புப்படி அவருக்கு சனி திசை வருது. இந்த சனி திசை எப்படி வரும் அப்படிங்கிறது அவர் கேட்டிருக்காரு. பிறந்தது பார்த்தீங்கன்னா 7-5-2001 கிரக அமைப்பெல்லாம் பார்க்கும்பொழுது மகர லக்னம் லக்னத்திற்கு 3ஆம் வீடான மீனத்தில் சுக்கிரன், 4இல் சூரியன், 5இல் புதன், சனி, குரு, 6இல் ராகு, 10இல் சந்திரன், 12இல் செவ்வாய், கேது, தனுசுல இப்படி இருக்க நான் அடிக்கடி சொல்லுவேன், மகர லக்னமாக வந்தா அந்த வீட்டுக்கு அந்த மகர லக்னத்திற்கு லக்னாதிபதிக்கு சுத்தமாக ஆகாதவர் அப்படின்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா செவ்வாயை சொல்லுவோம். அப்படி வரும்பொழுது அந்த செவ்வாய் எப்போவுமே மற்ற கிரகங்களை பார்க்காமல் அவர் தனிச்சு ஒரு இடத்துல இருந்துட்டாரு அப்படின்னாலே அது யோகமைப்பு, நல்ல யோகமைப்பது. இதுதான் எந்த லக்னமும் அப்படித்தான். எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்திற்கு ஆகாதவர்கள் இன்னொரு இடத்துல போய் மறைஞ்சு இருந்துட்டாலே அது யோகமைப்பு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மகர லக்னம் அப்படிங்கிறதுனால செவ்வாய், அவர் செவ்வாய் 12ல் மறைஞ்சிருக்காரு. செவ்வாய்ங்கிறது மறைகிறது நல்ல ஒரு யோகம். அதுக்கடுத்தபடியாக இந்த சனி 1-2 குடைவராக வந்துடுறாருங்க லக்னாதிபதியா. அப்படிங்கிறப்போ அது கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. எப்படி வந்திருந்தா நல்லது அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல இந்த கிரகப்படி அவர் 5ல் இருக்கிறாருங்க. 5ல் நல்ல அம்சமான இடத்துல இருக்கிறாருங்க. 5ல் ரிஷபத்தில் இருக்கிறாரு. ரிஷபத்தில் சனி, புதன், குரு இருக்கும் பொழுது இந்த சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை அடைகிறார்கள். 3இல் சுக்கிரன், 5இல் குரு. ஆக மீனத்தில் சுக்கிரன் குருவோட வீட்டில், ரிஷபத்தில் 5ஆம் வீட்டில் சுக்கிரனோட வீட்டில் குரு பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்க. இப்போ அவருக்கு வந்து பிறக்கும் பொழுது 7-5-2001 2011 வரைக்கும் 10 வருஷம் அவருக்கு வந்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு அப்படின்னா ராகு திசை 2011 ஜூன் வரைக்கும். அதுக்கப்புறம் 2027 ஜூன் வரைக்கும் குரு திசை. இப்போ அவருக்கு குரு திசையில் ராகு புத்தி. இப்போ குரு திசை முடிஞ்சு சனி திசை 2027 ஜூன் 5ஆம் தேதிக்கு அப்புறம் ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த சனி திசை எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ இவருக்கு பொறுத்த மாட்டலைங்க. 4ல் சூரியன் சொன்னானுங்களா, சூரியன் உச்சம் அடைஞ்சிருக்காரு. அதாவது அஷ்டமாதிபதி, இந்த லக்னத்திற்கு அஷ்டமாதிபதி 4இல் உச்சம் அடைஞ்சிருக்காரு. அஷ்டமாதிபதி ஆச்சுங்க. அவர் வந்து இந்த மாதிரி வந்து பாவகிரகமாக இருந்திருக்காரு. அவர் அம்சமான பௌர்ணமி யோகத்தில் இருக்கிறார். சூரியன் சித்ரா பௌர்ணமி. அவர் வந்து இதில் இருக்கிறாரு. இவர் பிறக்கும் பொழுது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. அப்போது நல்ல ஒரு பௌர்ணமி அமைப்பில் இந்த ஜாதகம் அமைஞ்சிருக்கு. அப்படி அமைஞ்சிருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 5ஆம் வீட்டில் குரு, சனி, புதன் அமைஞ்சிருக்கும் பொழுது அம்சமான யோகம் வைப்பாங்க. இப்போ சனி திசை வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். எப்போவுமே நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி 1-5-9 குடையவர்கள் பலமடைய வேண்டும். 6-8-12 குடையவர்கள் ஏதோ ஒரு வகையில் அந்த 6-8-12 தொடர்பு கொள்ளாமல் இருக்க வேண்டும். மறைந்து 6-8-12 மறைந்தோ இல்லை தொடர்பு கொள்ளாமலோ இருந்துட்டாலே அது நல்ல யோக ஜாதகங்க. மெயினாக வந்து 1-5-9 குடையவர்கள் வலுப்பெற வேண்டும். 6-8-12 குடையவர்கள் அந்த வீட்டை பார்க்காமல் இருக்க வேண்டும். இது மட்டும் இருந்துட்டாலே அந்த ஜாதகம் யோக ஜாதகம். திசைகள் வந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் கெடுபலன் ரொம்ப இருக்காது அப்படிங்கிறது தான். இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய சனி திசை ரொம்ப நல்லா இருக்கும். என்னங்க 5ல் இருக்கிறாரு எங்க எப்படி அப்படின்னா 5ல் குரு புதனோட சேர்ந்துருக்காரு. அதாவது 9ஆம் அதிபதியோட சேர்ந்துருக்காரு. 9ஆம் அதிபதி 6-9 குடையவராக புதன் வந்து 6-12 மறைந்து 5ல் அமர்ந்து அவர் நல்ல யோக பலனை கொடுப்பார். லக்னத்திற்கு 5ஆம் வீட்டில் லக்னாதிபதி இருப்பது ஒரு பெரிய யோக அமைப்பு. அந்த 5ஆம் அதிபதியோ அந்த லக்னாதிபதியோடு 9ஆம் அதிபதி இணைந்திருப்பது அதை விட யோக அமைப்பு. ஆக மொத்தத்தில் அந்த 5ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறது. சொல்ல வேண்டியது இல்லைங்க. அந்த அளவுக்கு யோக பலன்களை இந்த ஜாதகருக்கு கொடுக்கும். அப்போ இந்த கிரக அமைப்புகள் எப்படி வருது, என்ன பண்ணுது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, மகர லக்னங்க 7-5-2001 மகர லக்னம். லக்னத்திற்கு 1-2-3ல் 3-5ல் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்க. 4ல் சூரியன் பௌர்ணமி யோகத்தில் இருக்காரு. அம்சமான அமைப்பு. அதுக்கடுத்தபடியாக இவர் பிறக்கும் போது ராகு திசை. ராகு 6ல் தான் இருக்காரு. ராகு இருக்க வீட்டதிபதியே 6ஆம் வீட்டதிபதி பார்க்கல. அப்ப ராகு திசை ரொம்ப நல்லா இருக்கும்.
அதுக்கு அடுத்தபடியா குரு திசை இப்ப நடந்துட்டு இருக்கிறது. குரு திசையில ராகு புத்தி, குரு திசையே முடிய போகுது. இருந்தாலும் இந்த குரு திசை எப்படி இவருக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னா, இவருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பௌர்ணமி யோகத்துல பிறந்தவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் ரொம்ப கெடுபலன்கள் இருக்காது, நல்ல யோக அமைப்புகள் தான் அமையும். இந்த குரு திசையை பொறுத்த மட்டும் குரு திசை ராகு புத்தி முடிந்த வரைக்கும் இந்த குரு திசை ரொம்ப ஓகோன்னு சொல்ல முடியாது. ஏன் கேட்டீங்கன்னா, குரு சனியோட இணைந்திருந்து பரிவர்த்தனை அடைஞ்சு இந்த லக்னத்திற்கு 3 12 குடையவராக வந்துருவார். ஆனா இது ஒரு அதுலயும் ஒரு நல்ல யோகம் பாருங்க. அவர் 3 12 குடையவராக வந்து அந்த 12ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளவில்லை. அதையும் நம்ம பார்க்கணும். நான் சொன்ன பார்த்தீங்களா, 6 8 12 குடையவர்கள் அவங்க வீட்டை பார்க்க கூடாது அப்படின்னு. அது மாதிரி பாருங்க, இவர் வந்து 12 குடையவராக வந்து அந்த 12ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளவில்லை. ஆனால் 3ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டு பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கார். அதுக்காக பார்க்கிறாருன்னு அர்த்தம் இல்லை, பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கார். 3ஆம் வீட்டில் தொடர்பு கொண்டு பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காரு. அப்போ 3ஆம் வீடு நல்ல சுகத்துவத்தை பெறுகிறது. அப்போ இவருடைய முயற்சிகள், இவருடைய கீர்த்தி ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக 5 10 கூட இந்த லக்னத்திற்கு மிகப்பெரிய யோகாதிபதியான சுக்கிரன் உச்சம் அடைஞ்சிருக்கவே போடுங்க, பெரிய விஷயங்க ஜாதகத்துக்கு. இந்த லக்னத்துக்கு ஒரு பெரிய விஷயங்க. அப்படி வரும்பொழுது குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைந்து இப்ப சனி திசை வரப்போகுது அப்படின்னா, இந்த சனி திசை தாங்க இவருக்கு எல்லா யோக அமைப்புகளையும் கொடுக்கும். எப்படின்னா, இந்த சனி பாருங்க 9ஆம் அதிபதியோட சேர்ந்துருக்காரு. லக்னாதிபதி 5ஆம் வீட்டில் அது ஒரு யோகம், 9ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் அது ஒரு யோகம். இந்த 1 9 குடையவர்கள் சேர்ந்து 5ஆம் வீட்டில் இருப்பது ஒரு யோகம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடையும் பொழுது இந்த 1 5 9 குடையவர்கள் ஒரே இடத்துல போய் சேர்றாங்க. அப்படிதான் கணக்கு வரும். அப்படி வரும் பொழுது இது சரியான யோக அமைப்புங்க. இப்ப இவருக்கு வேணுங்க திருமணம், தொழில், இவருக்கு வந்து தொழில் அமையணும்னா 9ஆம் அதிபதியோட தொடர்பு கண்டிப்பா வேணும். அப்போ இவருக்கு சனி திசை சனி புத்தி 2027 ஜூனுக்கு மேலே இவருக்கு திருமணம், தொழில் எல்லாத்துலயுமே நல்ல யோக அமைப்புகளை இவருக்கு கொடுக்கணும். அப்போ சனி திசை சனி புத்தியும் நல்லா இருக்கும், சனி திசை புதன் புத்தியும் நல்லா இருக்கும், சனி திசை கேது புத்தி சுமாரா இருக்கும். ஆனா சுக்கிர புத்தியிலிருந்து திருப்பம் ரொம்ப நல்லா டாப்பா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பௌர்ணமி யோகத்துல இருக்கிறாங்க, சந்திரனுடைய சந்திர அதியோகத்துல இந்த கிரகங்கள் இருக்கிறாங்க. 6 7 8 6 7 8 சந்திரனுக்கு 6ஆம் வீட்டோட சுக்கிரனையும் பார்க்கிறார், சந்திர அதியோகத்துல 7ஆம் வீட்டு சூரியனையும் பார்க்கிறார், 8ஆம் வீட்டில் இந்த குரு புதன் சனியையும் இந்த சந்திரன் பார்க்கிறார். ஆக மொத்தத்துல நல்ல ஒரு வலுவான இடத்துல லக்னாதிபதி போய் உட்கார்ந்து அவர் நல்ல ஒரு சுபத்துவம் அடைஞ்சிருக்கும் பொழுது இந்த சனி திசை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குங்க. இதுதாங்க இப்படி அமையணுங்க. சனி திசைங்கிறது ரொம்ப நல்ல யோக அமைப்புகளை இவருக்கு கொடுத்து கொடுக்கும். எந்த வகையிலும் கெடுதல் கிடையாது. கெடுதல் பண்றவங்க யாருங்க? இந்த லக்னத்திற்கு 4 11 கூடியவர் செவ்வாய். அவர் போய் மறைச்சிட்டார் பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி அழகு போல போய் மறைச்சிட்டார். இந்த செவ்வாய் வந்து சுக்கிரனை பார்க்கிறார். ஆனால் மற்றபடி வேற எந்த வகையிலும் அவர் தொடர்பு கொள்ளவில்லை. 12இல் இருப்பதே ஒரு யோகம். இந்த செவ்வாயுமே ஒரு யோகம் தான். ஏன் கேட்டீங்கன்னா, இவர் 4 11 கூடியவாய் 12இல் அமைவது நல்ல யோகம். அதை விட பெரிய யோகம் கேதுவோடு இணைந்து 12ஆம் சுக்கிரனோட வீட்டில் பரிவர்த்தனை அடைந்த குருவனுடைய வீட்டில் செவ்வாய் இருக்கார். அப்போ இந்த கெடுதல் பண்ணக்கூடியவரும் மறைஞ்சிட்டாரு. அப்படிங்கிறப்போ இந்த ஜாதகத்துக்கு பெரிய கெடுதல் பலன்களை கொடுக்காது. இப்ப பாருங்க, 6 6க்கு 12இல் மறைஞ்சிட்டார். 8 4இல் கேந்திரத்தில் இருந்தாலும் சந்திரனுடைய பார்வையில் அதிக வலு பெறுகிறார். அப்போ நன்மைகளை தான் செய்வார். அதுக்கடுத்து பாருங்க, 12 12ஆம் வீட்டை பார்க்காமல் மறைந்து விட்டார். 12க்கு 6ஆக மறைந்து விட்டார். இப்போ 6 8 12 குடையவர்களும் கெடுதலை கொடுக்கலீங்களா? 1 5 9 குடையவர்கள் நல்ல இடத்துல வந்துட்டாங்களா? இப்படி அமையும். இப்படி அமைஞ்சா அந்த சனி செம்ம யோகத்தை கொடுக்கும். 5ல் இருக்கிறாருங்க, குழந்தை சம்மந்தப்பட்டது மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும். 5ல் குருவும் இருக்கிறார். அதனால வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடி அந்த சரிங்க, இந்த சுக்கிரனும் கெட்டு போயிருந்தா தாங்க குழந்தை பாக்கி எப்படி இருக்குங்கிறத சொல்லணும். அவரும் கிடலைங்க. அப்படிங்கிறப்போ லேட்டாக கிடைச்சாலும் நல்லா இருக்கும் குழந்தை பாக்கியம். அதே சமயம் பூர்வ புண்ணிய சொத்துக்களும் லேட்டாக கிடைச்சாலும் நல்லா இருக்கும். எல்லாமே இந்த ஜாதகத்துக்கு யோகமைப்பா அமையும் அப்படிங்கிறது தான். இப்போ பாருங்க, நான் திருப்பியும் சொல்லிடுறேன் பாருங்க. 1 2 கூடிய யோகாதிபதி, அதாவது லக்னாதிபதியா இருந்தாலும் 1 5 கூடிய 9 கூடியவர் தானங்க. அவரை பார்க்கணும்ல நம்ம. அப்படி பார்க்கும்போது அவர் 1 2 கூடியவராக இருந்தாலும் 5இல் சுபகிரகங்களோடு இருக்கும்போது நல்ல அமைப்பை தருவார். அதுக்கு அடுத்தபடியாக 3 12 கெட்டவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் குருவை அவர் 12ஆம் வீட்டை பார்க்காமல் 5ஆம் அதிபதியோடு பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கும் போது குருவும் நல்லதான் பண்ணுவார். இந்த செவ்வாய் 4 11 கூடியவர் கெட்டவராக வந்தாலும் 12இல் மறைந்து அவரும் நல்லதான் பண்ணுவார். 5 10 கூடியவர் சொல்ல வேண்டியதெல்லாம் பரிவர்த்தனை அடைஞ்சு 3ல் இருக்கிறார். அவர் 9ஆம் வீட்டை பார்க்கிறார். அதையும் பார்க்கணும். 5ஆம் அதிபதி 9ஆம் வீட்டை பார்க்கிறார். அம்சமான அமைப்பு.
அதுக்கு அடுத்தபடியாக 6, 9 குடைவர் புதன்ங்க. அவர் கெடுப்பாரா அப்படின்னா 9க்கு மூலத்திரிகோணத்தில் அமர்ந்து 6க்கு 12ல் மறைந்திருக்கிறார். அவர் யோகத்தை கொடுப்பார். 7 குடைவர் சந்திரன் அதிக பலத்தோட இருக்காருங்க. அப்போ இவங்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் மிகப்பெரிய யோகா அமைப்பு. ஆக மொத்தத்தில் இவருக்கு எப்ப திருமணம் அமையும் அப்படின்னாலும் இந்த சனி திசை சுய புத்தியிலே அமைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க. சனி திசை சனி புத்தி, சனி திசை புதன் புத்திக்குள்ள தொழில், திருமணம் இரண்டுலையுமே நல்ல யோக அமைப்புகளை இவர் பெறுவார். அப்படின்னா என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இந்த 7க்குடைய கலஸ்தரஸ்தானாதிபதி நல்ல அம்சமா இருக்கிறார். மனைவியால இவருக்கு நல்ல யோகம். இது ஆண் ஜாதகம். மனைவியால இவருக்கு வந்தா மனைவி ஆண் ஜாதகமாக இருந்தால் மனைவியாலையும், பெண் ஜாதகமாக இருந்தால் கணவனாலையும் யோக அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு திருமணத்திற்கு பிறகு நல்ல யோக அமைப்புகள் அவங்க வரக்கூடிய வரனாலேயே அமையும். அதே சமயம் தொழிலும் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் காரணம் என்ன? இந்த சனி திசை இந்த வயசுல வருது. 2001 பிறந்திருக்காரு, 2027 வருது. இப்படி வரணும் கிரக அமைப்பு. பாருங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன், பௌர்ணமி யோகம் வந்தால் அதுக்கு மாதிரி கிரக அமைப்புகள் வரும், அதுக்கு தகுந்த மாதிரி யோக அமைப்புகள் வரும் சொல்ல பற்றிலாம் எல்லாமே கரெக்டாக வந்துருப்பாரு. இப்போ சனி திசை வருங்க 17, 19 வருஷங்க, 2027 2036, 2046 வரைக்கும். அதுக்கப்புறம் புதன் திசை வருது. புதனும் 5ல், அவரும் கெடுதல் பண்ண மாட்டார். 6க்கு 12 இருக்கார். சனி திசை, புதன் திசை, கேது திசை 12 செவ்வாய் இருக்குது, அதுவும் அதுக்கடுத்து வர சுக்கிரன். ஆக மொத்தத்தில் அடுத்தடுத்து வர திசைகள் பூரா நல்லா இருக்கும். இந்த குரு திசையும் மோசம் கிடையாது. இவருக்கு ஒரு பெரிய அமைப்புகள் இல்லாம கொஞ்சம் சுமாரா இருந்தவங்க. ஏன் கேட்டீங்கன்னா, குரு சனி கூட இணைந்து 5ல் இருப்பதாம், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் அதுவுமே பெரிய கெடுதல்களை கொடுக்காது. இதுதான் விஷயம். இந்த மாதிரி கிரக அமைப்புகள் வந்தா இந்த சனி திசை ரொம்ப டப்பா இருக்குங்க. அது விதி விலக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இதுதான் விதி விலக்கு. அந்த மாதிரி லக்னாதிபதி போய் இந்த இடத்துல இவ்வளவு அமர்றதுங்கிறது ஒரு பெரிய அமைப்பு. லக்னாதிபதி கெடாமல் நல்ல இடத்துல இருந்து வேற யாரு செவ்வாயினுடைய பார்வையை வாங்காமல் இருக்கும் பொழுது இந்த மாதிரி கிரக அமைப்புகள் வரும்போது நல்ல யோக அமைப்புகள் அமையும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது கமெண்ட்ஸ் சொல்லுங்க.